வணக்கம். நாட்டு நடப்பு யூடியூப் சேனல் வழியாக வலைதள பக்கத்தில் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த முறை பெரியகுளம் தொகுதியை நாம் பார்த்திருந்தோம். வரவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது ஆண்டிபட்டி தொகுதியை ஒரு பார்வை கள நிலவரம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். 1962களிலே தொடங்கிய சட்டப்பேரவை தேர்தலிலிருந்து 2021 வரையிலான சட்டப்பேரவை தேர்தல் வரையிலான காலகட்டங்களில் அதிகப்படியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 8 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 4 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. 2 முறை சுதந்திரா கட்சியும் 1 முறை காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கிறது. இவ்வாறாக சட்டமன்றத்துடைய வெற்றி தோல்விகள் இந்த பகுதியில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே வெற்றி சாதகமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக சொன்னால் 1980-84களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இந்த தொகுதியில் போட்டியிட்டு தான் சட்டப்பேரவைக்கு போய் முதலமைச்சர் ஆனார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்தாற் போல புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் 2002-6 காலகட்டங்களில் இங்கிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவூட்ட விரும்புகிறோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகவே இதுவரையில் திகழ்ந்திருக்கிறது ஆண்டிபட்டி சட்டமன்ற தொகுதி. இதனுடைய நிலப்பரப்பு என்று எடுத்துக்கொண்டால் பறந்து விரிந்த ஒரு தொகுதியாக இருக்கிறது. கம்பம், கூடலூர் அந்த வரையிலான இருக்கிறது. உள்காடு ஏரியா என்று சொல்லக்கூடிய வருசநாடு பகுதிகளும் இதிலே அடங்கி இருக்கிறது. இங்கு வாழ்கின்ற மக்களை பொறுத்தவரையில் சாதி வாரியாக பார்த்தால் முக்குளத்து சமுதாய மக்கள் இங்கு அதிகமாக வாழ்கிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல் நாயக்கர் சமுதாய மக்கள் வாழ்கிறார்கள். நாடார், செட்டியார் போன்றவர்களும் வாழ்கிறார்கள். இங்கு பிரதான தொழிலாக விவசாயமும் ஜவுளி உற்பத்தியும் இங்கு இந்த தொகுதியில் இருக்கிறது. சாலியர் மக்களும் இங்கு கணிசமாக வாழ்கிறார்கள். பெரும்பாலும் அதிமுகவே வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த 2 முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு வெற்றி பெற்றுவதற்கான காரணம் என்னவென்றால், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தனியாக களம் ஆடி அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்று சொல்ல டிடிவி தினகரன் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் 50,000க்கு மேலான வாக்குகளை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக வரவிருக்கின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் இதர கூட்டணி எல்லாம் சேர்க்கின்ற பொழுது உறுதியாக அதிமுக வெற்றி பெறுவதற்கு, ஆண்டிபட்டியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அங்கு களமாடுகின்ற வேட்பாளரை பொறுத்தே அமைகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக லோகிராசனும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கம்பம் சிவகுமாரோ அல்லது நடப்பு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மகாராஜனோ போட்டியிடுவார்கள் என்று எமக்கு அறிந்தவரை சொல்லுகிறார்கள். அப்படி போட்டியிடுகின்ற பட்சத்தில் உறுதியாக அதிமுக வெல்வதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஆக களத்தை எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்தே வெற்றி அமையும். மக்களுடைய மனது அதிமுக தான் ஆண்டிபட்டிக்கு என்பதை இந்த நேரத்திலே நாம் யூடியூப் சேனல் வழியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வரவிருக்கின்ற அந்த தேர்தலை எவ்வாறு அமைகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம். மீண்டும் ஒரு தொகுதியை அடுத்த வாரம் பார்ப்போம். வணக்கம் நேயர்களே.